நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி சிலபஸில் இருக்கக்கூடிய கத்திய பார்ட் தூல் லெசனுடைய 50 to 60 வேர்ட்ஸ் எழுதக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ரெஷனுக்கான ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அது பார்க்கலன்னா பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். प्रश्न 3. सो थर्ड क्वेश्चन पारुंगा. ग्रामीण परिवेश में प्रकृति धूल के कौन कौन से सुंदर चित्र प्रस्तुत करती है? ग्रामीण परिवेश में, ग्रामीण அப்படினா வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜ் பரிவேஷ் அப்படின்னா சூழல். இந்த கிராமத்து சூழலில் ஸோ வில்லேஜில் இருக்க ஒரு என்வரான்மெண்ட்டில் பிரகிருதி தூள்னா நேச்சராக இருக்கக்கூடிய அந்த மண். कौन कौन से सुंदर चित्र प्रस्तुत करती है? ஸோ எந்தெந்த வகையிலலாம் வந்து அது அழகாக வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. उत्तर आंसर பாருங்கள். ग्रामीण परिवेश में प्रकृति धूल के द्वारा अनेक सुंदर चित्र प्रस्तुत करती है. ஸோ அந்த வில்லேஜ் என்வரான்மெண்ட்டில் அந்த சரௌண்டிங்கில் பிரகிருதி தூள் அந்த நேச்சரான அந்த மண் இருக்கு இல்லையா, கே துவாரா அது மூலமாக அநேக் சுந்தர் சித்திர பிரஸ்துத் கர்த்தி ஹே. ஸோ எல்லாமே வந்து அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, சித்திர அப்படின்னா வந்து வர்ணிக்கிறது, டிஸ்கிரைபிங், பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ சித்திர பிரஸ்தூத் கர்த்தி ஹே, ஸோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. பிரஸ்தூத் கர்த்தி ஹேனா ப்ரெசென்டிங். ஸோ ப்ரெசென்டிங் சம்திங். ஜப் அமராயும் கே பீச்சே. ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷினில் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து வர்ணிச்சிருப்பாங்க. இந்த டஸ்ட் அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண் வந்து எது கூட கம்பேர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த கொஷினில் நமக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. जब अमराइयों के पीछे छिपे सूर्य की किरणों धूल पर पड़ती है तो ऐसा लगता है कि मानो आकाश में सोने के परत छा गई हो. जब எப்போ அமராயும் के पीछे छिपे, அமராயும் के पीछेனா அன்டெஸ்ட்ராயபிள், நம்மளால் அழிக்க முடியாத இயற்கையான சில விஷயங்கள், அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? சூரியன் இருக்காங்க. அந்த சூரியனுடைய கதிர்கள், அந்த சூரியனோட அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இப்போ நம்ம ஒரு சன் இருக்குன்னா அந்த சன்னை சுற்றி அதோட அந்த ரேஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த கிரணம் அப்படின்னா கதிர்கள், சூரிய கதிர்கள். தூள் பர் படுத்தி ஹே, அந்த மண் மேலே படுது சரிங்களா. ஸோ அந்த சூரிய கதிர்கள் வந்து இந்த மண் மேலே படுத்தி ஹேனா அதில் படுறது, மண் மேலே படுறது, அந்த வெளிச்சம் வந்து மண்ணை ரீச் பண்ணுறது. தோ ஐசா லக்தா ஹே, அது எப்படி தெரியுது அப்படின்னா கி மானோ, இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஆகாஷ்மே, ஆகாஷ் அப்படின்னா ஸ்கை, வானத்தில் சோனேக்கி பரத், சோனேக்கி பரத்னா கோல்டு. ஸோ கோல்டுடைய லேயர்ஸு சாகை ஹே, அதாவது கீழே இருக்க ஒரு சாயிலில் அந்த சன்னுடைய ரேஸ் வந்து ரிசீவ் ஆகிறது எப்படி இருக்குது அப்படின்னா வானத்தில் இந்த கோல்டன் லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வானத்தில் கோல்டன் லேயர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த சூரிய கதிர் வந்து மண் மேலே படும்போது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு ஒன்று. ஏன் இதில் ஃபுல்லாக இந்த ஆன்சரில் ஃபுல்லாகவே நேச்சராக தான் சொல்லியிருப்பாங்க. சன் பற்றி சொல்லியிருப்பாங்க, க்ளவுட் பற்றி சொல்லியிருப்பாங்க, மூன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரியே சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸோ நேச்சரான சில விஷயங்கள் கூட தான் கம்பேர் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் ஸோ நேச்சராக என்னென்னலாம் நடக்குதோ, ஒரு வில்லேஜ் சைடில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஆன்சரில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சன். அடுத்தது பாருங்கள், சூரியஸ்துக்கே பாத். சூரியஸ்துக்கே பாத் அப்படின்னா சன் செட் ஆன பிறகு சரிங்களா, सनसेट आने पिरग आफ्टर सनसेट लिग पर गाड़ी के निकल जाने के बाद धूलें आसमान में ऐसे छा जाती है मानो रुई के बादल छा गए हो. अதாவது சூரியஸ்த், சூரியன் வந்து அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமா லீக் பர் காடி கே நிக்கல் ஜானே கே பாத். ஸோ இந்த இடத்துல இந்த லீக் பர் காடி நிக்கல் ஜானேக்கே பாத் அப்படின்றது எதை மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சன் செட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு இடத்துலேருந்து சம் வெஹிக்கலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அங்கேருந்து கிளம்பிடுது. ஸோ நிக்கல் ஜானே அப்படின்னா டிபார்ட்டிங், அங்கேருந்து டிபார்ட் ஆனதுக்கு அப்புறமா, டிபார்ட்டிங்னா கிளம்புனதுக்கு அப்புறமா தூள் ஆஸ்மான்மே ஐசே சா ஜாத்தி ஹே, அந்த மண் வந்து எப்படி திரும்ப கம்பேர் பண்ணுறாங்கன்னா ருயிங்கே பாதல் சாகே ஹோ. ருயிங்கே பாதல் அப்படின்னா, பாதல் அப்படின்னா க்ளவுட்ஸ், ருயி அப்படின்னா பருத்தி, காட்டன் இருக்கு இல்லையா, ருயி அப்படின்னா காட்டனு. ஸோ க்ளவுட்ஸ் வந்து காட்டனால் ஆகியிருந்தால் எப்படி இருக்கும்,
அந்த மாதிரி இருக்கான். இது எப்போ? சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமா, சன்செட்டுக்கு பிறகு. இது மார்னிங், சூரியன் கதிர்கள் படும் பொழுது வானத்தில் என்ன சொல்கிறாங்க? ஆகாஷ்மே சோனேக்கு பரந்து. இது வந்து சூரியஸ்துக்கே பாது, சன்செட்டுக்கு அப்புறமா எப்படி இருக்குது? தூள் ஆஸ்மான் மே ஐசே சா ஜாத்தி ஹை மானோ ருயிங்கே பாதல் சா கயே ஹோ. ஸோ க்ளவுட்ஸ் வந்து ஃபுல்லாக காட்டனால் இதாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஒயிட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அது கூட ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணுறாங்க. இது செகண்டு. தேர்ட் ஒன் பாருங்கள். யா யூ லக்தா ஹை மானோ வ ஐராவத் हाथी के जाने के लिए बनाया गया तारो बरा मार्ग हो. ஐராவத் ஹாத்தி, அதாவது ஐராவத் நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும், ஐராவத் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஐராவத் எலிஃபண்ட் அப்படின்றது என்னென்னா பகவான் இந்திரருடைய ஒரு வாகனம் தான், அந்த வாகனம் தான் எலிஃபண்ட். அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐராவத் ஹாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போகக்கூடிய அந்த மார்க்கம் அப்படின்னா வழி, அந்த பாத்வே, அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டார்ஸால் டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்குமா. அது சொல்கிறாங்க. या यो लगता है मानो वह ऐरावत हाथी के जाने के लिए बनाया गया तारों भरा मार्ग हो. चांदनी रात में मेले पर जाने वाली गाड़ियों के पीछे धूल ऐसे उड़ती है मानो कवि कल्पना उड़ान पर हो. சாந்தினி ராத் அப்படின்னா ஃபுல் மூன் டே அன்றைக்கி எப்படி இருக்குது? அந்த தூள் எப்படி இருக்குது அப்படின்னா மேலே பர் ஜானே வாலி காடியும், ஏதோ சம்திங், ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெஹிக்கல்ஸ்லாம் அந்த வழியாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெஹிக்கல்ஸ் போகுது இல்லையா? இப்போது வெஹிக்கல்ஸ்லாம் நல்லா ஸ்பீடாக போச்சுன்னா நம்ம மண்ணு பின்னாடி கிளம்புறத பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த வெஹிக்கல்ஸ் போகிறச்ச காடிக்கே பீச்சே, அந்த வெஹிக்கல்ஸ்க்கு பின்னாடி தூள் ஐசா உட்தி ஹே, தூள் அந்த மண் எப்படி எழுது அப்படின்னா மானோ கவி கல்பனா உடான் பர் ஹோ. ஸோ இந்த இடத்துல உடான் அப்படின்றது இப்போ ஃப்ளைட் ஒரு இடத்துலேருந்து பட்டுன்னு கிளம்பிச்சு, அந்த டேக் ஆஃப் பண்ணுறது எப்படி இருக்கும்? ஒரு இடத்துலேருந்து ஃப்ளைட் இப்போ கிளம்புது அப்படின்னா அது எடுக்கிறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மண் வந்து வெஹிக்கல்ஸ் போகும்பொழுது பின்னாடி வந்து என்சின்னு இதாகுது, டஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கோட் வேர்டு மாதிரி வச்சு படிங்க. சூரியக்கு கிரணம் ஃபஸ்ட்டு, இதை எது கூட கம்பேர் பண்ணுறாங்க? சோனேக்கு பரத். ரெண்டாவது சூரிய சன்செட்டுக்கு பிறகு, இது எது கூட கம்பேர் பண்ணுறாங்க? ஆஸ்மான்மே இது ரூயிங்கே பாதல், ஸோ க்ளவுட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்தது ஐராவத் ஹாத்தி, அடுத்தது வந்து இந்த உடான். சரிங்களா? ஸோ நீங்கள் எது 3 எழுதுனா கூட இது போதும் தான். இது நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணணுன்னு கூட கிடையாது. ஏதாவது ஒரு 3 எக்ஸாம்பிள் ஜஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கனாலே போதுமானது. எப்பயுமே ஒரு கொஷின் நமக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா 2 to 3 டைம்ஸ் நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் ரீட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு அது மனசில் பதியும். ஸோ இது ஒரு கொஷின். அடுத்தது नेक्स्ट प्रश्न 4 फोर्थ क्वेश्चन हीरा वही घन चोट न टूटे का संदर्भ पाठ के आधार पर स्पष्ट कीजिए. ஸோ இந்த லைன் கொடுத்துட்டு இதை வந்து ஆதார் பர், ஸோ இதுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீரா அப்படின்னா டைமண்டு, வஹி ஜோ கன் சோட்டுன்னு தூட்டே. ஜோ கன், அதாவது கன் அப்படின்றது என்னென்னா இப்போது டைமண்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டான ஒரு அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். சோட்டுன்னு தூட்டே, சோட்டு அப்படின்னா இன்ஜூரி, அதை காயப்படுத்தாமல் நம்மளால் அதை உடைக்க முடியாது. இப்போ வைரம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு கல்லாலேயோ எதாலேயோ போட்டு அது மேலே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்டாக அது மேலே ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த டைமண்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல ஷேப்பில் கிடைக்கும். நான் அதை வந்து டச் பண்ணவே கூடாது, நான் அதை வந்து அதாவது நான் அந்த டைமண்டை கொஞ்சம் கூட இன்ஜூர் பண்ணவே கூடாது அப்படின்னா நமக்கு வேண்டிய சைஸில் நமக்கு எதுவுமே கிடைக்காது. எனக்கு இப்போது வந்து ஸ்கொயர் ஷேப் வேணும், ரவுண்ட் ஷேப் வேணும், இல்லை இப்போ இந்த டிசைனில் நெக்லஸ் வேணும். இப்போ நம்ம டைமண்ட் நெக்லஸ் வாங்குகிறோம், டைமண்ட் நெக்லஸ் வாங்குறது இப்போ ஃப்ளோரல் டிசைனில் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு சம்திங் ஏதோ டிசைனில் இருக்குது அப்படின்னா அந்த டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம அந்த டைமண்ட் மேலே ஒர்க் பண்ணணும். டைமண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணால் வருமா? வராது. ஸோ அது மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஹார்டாக, அது மேலே அந்த கல் மேலே ஹார்டாக இது பட தான் நமக்கு தேவையான அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஹீரா வஹி ஜோ கன் சோட்டுன்னு தூட்டே. ஸோ இன்ஜூர் பண்ணாமல் அதை வந்து பிரேக் பண்ண முடியாது. அதுதான் இந்த லைனுக்கான மீனிங்கு. கத்தன் கா சந்தர்ப் पाठ के आधार पर यह है कि, ஸோ இந்த லைனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க.
சச்சே ஹீரே அர்த்தார்த்த, சச்சே ஹீரே அப்படின்னா உண்மையான டைமண்டு, அர்த்தார்த் அப்படின்னா இன் அதர் வேர்ட்ஸ் किसान, देशभक्त आदि खड़ी से खड़ी परीक्षा को हंसते हुए जेल लेते हैं. அதாவது கிசான் ஃபார்மர், தேஷ்பக்த் அப்படின்னா இந்த தேச பக்தர்கள், ஆதி கடி சே கடினா ரொம்ப ஹார்டாக ரொம்ப சிவியராக ஒர்க் பண்ணி பரீட்சாக்கோ ஹஸ்தே ஹுயே ஜெல் லேத்தே ஹே. பரீட்சாக்கோ இந்த இடத்துல ஆக்சுவலாக பரீட்சா அப்படின்னா எக்ஸாமு, இவங்களுக்கு சொல்கிறது இந்த ரிட்டன் எக்ஸாமும் அந்த மாதிரி கிடையாது. இவங்களுடைய ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸை இங்கே எக்ஸாம்ஸுன்ற மாதிரி குறிச்சிருக்காங்க. இவங்க அந்த ஒரு சில சேலஞ்சஸஸ் எல்லாமே என்டியூர் பண்ணி தாங்கிக்கிட்டே இருப்பாங்க. வீர் சைனிக் அப்படின்னா சோல்ஜர்ஸ். வீர் சைனிக் और देशभक्त, இது தேஷ்பக்த்னு இருக்குமா, தேஷ்பக்த்னு எழுதிக்கோங்க. वीर सैनिक और देशभक्त विपरीत परिस्थितियों में शत्रुओं से युद्ध करते हुए अपनी जान थक देते हैं. वीर सैनिक, सो the soldiers and இந்த நேஷனுக்காக சேவை செய்யக்கூடியவங்க தேச பக்தர்கள். விபரீத் பரிஸ்தித்தியும் அப்படின்னா ரொம்ப அட்வர்ஸான சர்க்கம்ஸ்டான்சஸ், ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையில் கூட சத்ருவும் அப்படின்னா எனிமீஸ் கிட்ட யுத்த கர்த்தே ஹுயே, யுத்த அப்படின்னா அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணுவாங்க. கர்த்தே ஹுயே அப்னி ஜான், தன்னுடைய அந்த உயிரை தக் தே தேத்தே ஹே. ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி எனிமீஸ் கூட போராடி தன்னுடைய உயிர்களை கூட நிறைய பேர் விட்டுருக்காங்க. பரந்து அப்படின்னா பட் பீட் நஹி திக்காத்தே ஹே. பீட் அப்படின்னா முதுகு, அதாவது ஒரு சில விஷயம் நம்மளால் செய்ய முடியாதுன்னா முதுகு காட்டிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா என்னென்னா செய்யாமல் போயிடுறது, தன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய அந்த தேச வீரர்களாக இருக்கட்டும், சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணாமல் தன்னுடைய உயிரை அப்னி ஜான், தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சுருக்காங்க. தே சாக்ரிஃபைஸ்டு தேர் லைஃப். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் பாருங்கள். इसी प्रकार किसान भी सर्दी, गर्मी, बरसात आदि की मार झेल कर फसल उगाते हैं. इसी प्रकार இதே போலவே லைக் திஸ் கிசான் பி அப்படின்னா ஃபார்மர்ஸ் ஆல்சோ. சர்தி, கர்மி, பர்சாத். சர்தி அப்படின்னா கோல்டு, கர்மினா ஹாட்டு, பர்சாத்னா ரெயின்ஃபாலு, ஆதிக்கே மார் ஜேல்கர். ஸோ இது எல்லாத்தையுமே கடந்து ஃபசல் உகாத்தே ஹே மீன்ஸ் தே ஆர் ப்ரொடியூசிங் த க்ராப்ஸ். ஸோ இவ்வளோ சேலஞ்சஸை கடந்து ஃபார்மர்ஸும் க்ராப்ஸை க்ரோ பண்ணுறாங்க. ये विपरीत परिस्थितियों में बड़े से बड़े संकटों के सामने नहीं झुकते हैं. ये ஸோ இவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ், இவங்க எல்லாருமே விபரீத் பரிஸ்தித்தியும் அப்படின்னா அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி டைம்லேயும் படே சங்கடம், படேனா ரொம்ப பெரிய சேலஞ்சஸ் வந்தாலுமே இந்த சேலஞ்சஸ்க்கு முன்னாடி சங்கட்டோக்கே சாமனே அப்படின்னா இந்த சேலஞ்ச் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தோஸ் சேலஞ்சஸ் நஹி ஜுக்தே ஹே, தே ஆர் நாட் கிவிங் அப். ஸோ அவங்க விடலை. और अपना साहस बनाए रखते हैं. ஸோ அவங்களால முடிஞ்ச விஷயத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் உண்மையான ஒரு டைமண்ட்ஸுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக கவி சொல்கிறாரு, போயட் சொல்கிறாரு. ஸோ ஒரு டைமண்ட் ஒரு ஷேப்புக்கு வரணும்னா அதில் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், சும்மா ஒர்க் இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி, ஒரு 2 to 3 times படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அடுத்தது प्रश्न 5, 5th क्वेश्चन. धूल, धूली, धूली, धूरी और गोधूली के व्यंजनाओं को स्पष्ट कीजिए. ஸோ இந்த வியஞ்சன், இந்த எல்லா டேர்ம்ஸையும் ஸ்பஷ்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஷின். ஜஸ்ட் இந்த ஃபுல்லாகவே நம்ம ஆல்ரெடி படித்ததே தான் இங்கே இருக்கும். மிட்டி இஸ் பௌத்திக் சன்சார் கே ஜனனி ஹே. மிட்டி மண் இருக்கு இல்லையா, இந்த உலகத்துடைய, இந்த வேர்ல்டுனுடைய எர்த்து. ஸோ இந்த எர்த்துடைய மதர், ஜனனி அப்படின்னா மதர். ஸோ சாயில் இஸ் த மதர் ஆஃப் எர்த்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. रूप, रस, गंध, स्पर्श के सभी भेद इसी मिट्टी में से जन्म लेते हैं. रूप, ஸோ ரூப்னா அதோடைய ஷேப்பு, ரஸ் அதாச்சும் மண்ணுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது. கந்த் அப்படின்றது இந்த இடத்துல அதோட டர்ட்டு. ஸ்பர்ஷ் அப்படின்னா அதோட இந்த டெக்ஸ்சர், நம்ம டச் பண்ணோன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த டெக்ஸ்சர்.
கே சபி இது எல்லாத்துலேயுமே பேத் பேத் அப்படின்னா வந்து ஒன்றுத்துலேயுமே வந்து அந்த டிஸ்டிங்ஷன் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. இசி மிட்டி மேசே ஜன்ம லேத்தே ஹே. ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே இந்த மண் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு மண்ணுக்கே வந்து இப்போது ஒரு மண் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டெக்ஸ்டர் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு ஒரு அரோமா இருக்குது, அதுக்கு ஒரு கலர் இருக்குது, அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மிட்டி கே தோ ரூப் ஹே. இதை கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திங் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பௌத்திக் சன்சார் கி ஜனனி மிட்டி, இது ஒன்று. அடுத்தது இந்த விஷயத்தை நோட் பண்ணணும். மூணாவது முக்கியமாக இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்கள். மிட்டி கே தோ ரூப் ஹே. ஸோ மண்ணிலே வந்து 2 ரூப், அதாவது 2 விதம் இருக்குது. விதம் அப்படின்றத விட 2ஆக சொல்லலாம். ஒன்று உஜ்ஜவல், இன்னொன்று மலின். உஜ்ஜவல் அப்படின்னா பிரைட், மலின் அப்படின்னா டர்ட். நோட் பண்ணுங்கள். உஜ்ஜவல் மீன்ஸ் பிரைட், தத்தா அண்டர், மலின் மீன்ஸ் டர்ட். ஸோ மிட்டி, ஸோ மண்ணிலே வந்து பிரைட்டான மண்ணும் இருக்குது, டர்ட்டான மண்ணும் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிட்டி கி ஜோ ஆபா ஹே உஸ்கா நாம் ஹே தூல். ஸோ மிட்டி கி ஜோ ஆபா ஹே, அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இந்த மண்ணில் ஒரு பாட் அப்படின்றது தான் தூல் அப்படின்றது. யா மிட்டி கா ஸ்ருங்கார் ஹே. மிட்டி கா ஸ்ருங்கார் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பியூட்டிஃபை, ஒரு ஒப்பனை தான். ஸ்ருங்கார் அப்படின்றது ஒரு ஒப்பனை. यह एक प्रकार से मिट्टी की ऊपरी परत है जो गोधूली के समय आसमान में उड़ती है या चांदनी रात में गाड़ियों के पीछे पीछे उठ खड़ी होती है. இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து நீங்கள் எதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரெஷன் 3ல படித்தோம்ல, 2 விஷயம் படித்தோம். அந்த ஆஸ்மான் கூட கம்பேர் பண்ணி ஒன்று படித்தோம். இன்னொன்று சாந்தினி ராத், அந்த ஃபுல் மூன் டே அன்றைக்கு ஜஸ்ட் அந்த வழியாக இப்போ வண்டி வெஹிக்கல்ஸ்லாம் போகுது அப்படின்னா அந்த டயருக்கு பின்னாடி எப்படி இந்த மண்ணெல்லாம் கிளம்புது அப்படின்றது ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு படித்தோம். அந்த விஷயத்தை நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க. அடுத்தது யா फूलों की पंखुड़ियों पर या शिशुओं के मुख पर श्रृंगार के समान सुशोभित होती है. இந்த லைன் நம்ம எங்கே படித்தோம் அப்படின்னா இந்த 25 to 30 வேர்ட்ஸில் படிக்கிறச்ச படித்தோம். அதாவது ஃபூலோங்கி பங்குடியும் அப்படின்னா ஃப்ளார்ஸுடைய பெட்டல்ஸ் அது மேலேயும், ஷிஷுவோங்கே மூக்கு, ஸோ குழந்தைங்களுடைய அந்த வாய்க்கிட்டையும், அதாவது இதெல்லாம் அலங்கரிக்கிறதா இந்த மண் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கர்து மயில்கோ கஹத்தே ஹே. கர்து அப்படின்னா அழுக்கு, மயில் அப்படின்னாலும் அழுக்கு தான். ஸோ கர்து அப்படின்றத மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்துனாலும் டர்ட்டி தான், மயில்னாலும் டர்ட்டி இல்லை டர்ட். கர்துனாலும் டர்ட் தான், மயில்னாலும் டர்ட் தான், அழுக்கு. சரிங்களா? ஸோ இது ஜஸ்ட் அவங்க வந்து நம்மளை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. மிட்டி அதாவது மதர் ஆஃப் த எர்த் யார்? சாயில். அதோடைய அந்த டெக்ஸ்டர், ஸ்ட்ரக்சர், கலர், ஃப்ளேவர் அது எல்லாமே வந்து அந்த மண்ணிலேருந்து தான் வருது. அது வந்து மண் வந்து 2ஆக சொல்கிறாங்க. ஒன்று உஜ்வல், இன்னொன்று மலின். உஜ்வல்னா பிரைட்டு, மலின்னா டர்ட்டு. ஸோ மிட்டி கே ஜோ ஆபா ஹே உஸ்கா நாம் தூல். ஸோ அதில் இருக்க ஒரு பார்ட் தான் தூல். ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி அந்த 25 to 30 வேர்ட்ஸில் படித்து தான். அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி எழுதினாலும் ஓகே தான். ஆனால் இந்த 3 விஷயத்த மறந்துடாதீங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரெஷன் 6 and 7 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, தன்யவாத்.